இன்று உரையாற்ற வந்திருக்கும் கவிஞர் சுப்பிரமணியா செல்வா அவர்கள், அவர் ஒரு கவிஞர் என்பதற்கு அப்பால் BS செல்வரட்னம் அவர்கள் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவர். கடந்த 30 வருடங்களாக செயல்பட்டு வரும் செல்கோ கண்டினென்டல் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர். அத்துடன் சுப்பிரமணிய செல்வா என்ற பெயரில் தொடர்ந்து எழுதி வரும் இவர் ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர், ஊக்க உரையாளர், வலைப்பதிவர் மற்றும் வலையொலி பதிவர், அதாவது யூடியூபர், மொழிபெயர்ப்பாளர் மற்றது கவிஞர். அவர் வெளியிட்டிருக்கும் நூல்கள் தொடுதூரத்தில் பிடிவானம் என்கின்ற ஒரு கவிதை தொகுதியை வெளியிட்டிருக்கின்றார். அத்தோடு அகவரிகள் வாழ்வியல் சிந்தனைகள் என்கின்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கின்றார். தனது எழுத்துக்கள் மூலம், உரைகள் மூலமும் சக மனிதர்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்னும் திட நம்பிக்கையில் செயல்பட்டு வருபவர். இத்தகைய ஒரு கவிஞரை இன்று அவர் கவிதைகளின் கதைகள் என்கின்ற தலைப்பிலே உரையாற்றியிருக்கிறார். அதாவது அந்த கவிதைகள் இவ்வாறு தன்னுடைய கதைகளில் அந்த கவிதைகளுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த உருவாக்கம் பற்றிய விடயங்களை பேச இருக்கின்றார். எனவே அவரை பேச வருமாறு அன்புடன் அழைத்துக்கொள்கிறேன். கனியிடை ஏறிய சுளையும் முட்டல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொழும்பு தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்களே, கொழும்பு தமிழ் சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திருமதி சுகந்தி ராஜகுலேந்திராமை அவர்களே, மற்றும் கொழும்பு தமிழ் சங்கத்தின் அங்கத்தினர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழால் இங்கு இணைந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதை ஒரு உரையாக இல்லாமல் ஒரு உரையாடலாக நாம கொண்டு சென்றால் அடுத்து வரக்கூடிய 40 நிமிடங்கள் கொஞ்சம் உயிர்ப்புள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண், ஒரு அம்மா நுவரெலியாவுக்கு உல்லாச பயணம் போனாங்க. அவங்க தனியா போல, தன் நண்பிகளோட எல்லாம் சேர்ந்து போயிருக்கிறாங்க. எப்பயுமே இந்த குழந்தைகளோட, வீட்டோட, ஹஸ்பண்டோட, பிள்ளைகளோட கசையா போறதுனால நான் நிம்மதியா நாங்க மட்டும் கொஞ்சம் பேர் சேர்ந்து போவோம் அப்படின்னு எல்லாம் திட்டமிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. போய் அங்க இருக்கிறாங்க. இப்ப போக முதல்ல கணவர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, இந்த கிளி இருக்குதானே, இந்த கிளி நான் எவ்வளவு பாசமா வளர்க்குறேன், அது மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதனால ரொம்ப கவனமா இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு 2 நாள் கழிச்சு கால் பண்றாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க, ஏன்பா அந்த கிளி என்னாச்சு அப்படின்னு. அந்த கிளி நீ போன மறுநாளே பறந்து போயிடுச்சு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம். என்னங்க, சரி பறந்து போனதுதான் போயிடுச்சு, இது இப்படியே பட்டு நான் சொல்லுவீங்க? நான் எவ்வளவு இங்க சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணிருக்கணும், முதல்ல அந்த கிளி கூரையில உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு ஒரு நாள் சொல்லியிருக்கலாம். அடுத்த நாள் கால் பண்ணும்போது அது இன்னும் அங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த நாள் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லை, இப்படி சொல்லி என் மூடே கெடுத்துட்டீங்களேன்னு கோபமா போனை வச்சிடுறாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா போயிட்டாங்கன்னா போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், போயிட்டாங்க. இப்ப அவர் எப்படி சொல்லுவாரு, மனைவி கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லுவாரு? நான் உரையாடல் சொன்னது கேள்வி பதிலா இருக்கும். கொஞ்சம் நாம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இயல்பாக இருக்கலாம். ஒரு நண்பர்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கும் போது கேள்வி பதில் சொல்லும் போது ரொம்ப பதில் சொல்லும் போது ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டோம், ஏதோ மனசுல வந்தது அப்படி சொல்லிடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா எதாவது ஒண்ணு சொல்லுங்க.
சொல்லுங்க கணபதி, என்ன சொல்லியிருப்பாரு? அப்படித்தானே சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்களே, உடனே அப்படி சொல்ல வேணும்னு சொல்லியிருக்காங்க. மெதுவா ஒன்னாலேயே சொல்லியிருப்பாங்க. அம்மா கூரையில இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கூரையில குத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி. சோ இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, மனிதர்கள் ஒரு விஷயத்தை அப்படித்தான் சொல்லுவாங்க. சிலர் அப்படியே பட்டுன்னு நேரடியாக சொல்லிடுவாங்க, சிலர் அப்படியே வளைத்து நினைத்து சுத்தி வந்து சொல்லுவாங்க. இந்த கவிஞர்கள் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்கள். நான் இந்த கதையை ஏன் சொன்னேன்னு சொன்னா, நாமெல்லாம் இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏனென்றால் பொதுவாகவே நாம் போகிற இலக்கிய கூட்டங்கள் ஆகட்டும் அல்லது ஆன்மீக கூட்டங்கள் ஆகட்டும், எல்லாரும் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது தான் நாங்க பார்க்கலாம். ஆனா இலக்கியமும் ஆன்மீகம் எதுக்கு இருக்குதுன்னா, நம்ம இயல்பாக நம்மளை வச்சுக்கிறது தான். அதுக்காக தான் இது இந்த 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 சின்ன கதையோட இது நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ எனது கதைகளை பற்றி பேசுவதற்கு முன்னாடி கவிதையோட கதையை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். இந்த கவிதைன்னு சொன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி தொடங்குனுச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது அப்படின்றதுக்கு கவிதைக்கு பின்னாலே கூட ஒரு கதை இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ நாம அந்த கவிதையோட கதையை பத்தி பேசலாம். அப்போ நான் கேட்கிற இந்த 2 கேள்விகளை ஐயா கேட்டுட்டு பதிலும் சொல்லிட்டாரு. முதலாவது கேள்வி என்னன்னா, கவிதை என்றால் என்ன? ஐயா சொன்னாங்க, கவிதை என்பது உணர்ச்சிகளை அல்லது அனுபவங்களை அல்லது அறிவை, சிந்தனைகளை நாம கொஞ்சம் சுருக்கமாக ஒரு ஒலி நயத்தோட, ஒரு இசை நயத்தோட, ஓசை அழகோட சொல்றது சுருக்கமாக சொல்றது கவிதை. அதே நம்ம கதை அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றோம்னு சொன்னா, கொஞ்சம் அதையே கொஞ்சம் விலாவாரியாக விரித்து உரைநடையில இன்னும் தெளிவாக இன்னும் விவரமாக சொல்றோம் இல்லைங்களா? இப்போ கதை முதல்ல தொடங்கி இருக்குமா, கவிதை முதல்ல தொடங்கி இருக்குமா? ஐயா சொல்லுங்க. கதை முதல்ல, அதாவது மனித வாழ்க்கையில ஆரம்பம் கதையாக இருந்திருக்குமா, கவிதையாக இருந்திருக்குமா? என்ன கதையா இருந்திருக்குல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுல ஒரு குடிசைக்கோ அல்லது ஒரு குடிசை இருந்துச்சான்னு தெரியலப்ப, அல்லது ஒரு குகைக்கு முன்னாடி ஒரு மாலை வேளையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நெருப்பு எரியுது, அங்க ஒரு மான் தோல் உரிக்கப்பட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது, எல்லாம் இரவு உணவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அன்று மாலை தான் அந்த ஆட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க, கொண்டு தொங்க போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த ஆடு, அந்த மாடு அல்லது அந்த மான் அங்க வந்த கதையை சொல்லணும். அப்பதான் அந்த இடத்துல சுவாரஸ்யமாக சுத்தி இருக்கிறாங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள், அவங்க நண்பர்கள் எல்லாரும் கூட்டமாக இருந்து தானே இப்ப உணவு இருப்பாங்க. அப்ப கதையை சொல்லணும் இல்லைங்களா? இப்ப இந்த கதையை சொல்லணும். எப்படி நாங்க போனோம், எப்படி அந்த மானை பார்த்தோம், அந்த மானை பார்க்கும்போது அது மானை நாங்க வேட்டையாடலான்னு நினைக்கும் போது அங்க ஒரு புலி வந்துச்சு, அப்ப நாங்க எப்படி பதுங்கணும், எப்படி முதல்ல புலி அந்த இடத்துல இருந்து துரத்தணும், எப்படி மானை பிடிச்சோம், அதை எப்படி கொண்டு வந்தோம். அப்ப அந்த மானை அதாவது வில்லால் அம்பால அதை எய்து அதை கொண்டு அதை தூக்க போகும் பொழுது அங்க இருந்து திடீர்னு ஒரு கிளை உடைஞ்சு விழுந்துச்சு. அது ஒரு புலி உருமுறது போல இருந்துச்சு. அது தூக்க போன ஒரு பயந்து ஓடி வந்துட்டாங்க. அதுல ஒரு நகைச்சுவை, இதெல்லாம் சொல்லி ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி இருப்பாருங்க இல்லையா? இப்போ மனித இயல்புங்கிறது மனிதனுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஈகை, பகிர்ந்துள்ளது, மற்றவர்களுக்கு கொடுத்தல். நாம எப்பயுமே யோசிக்கிறாங்க, ஒரு பெற்றோர்களாக நாம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அதே போல இந்த முன்னோர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, மனித இயல்பு தனக்கு நேர்ந்த நல்லவை கெட்டவைகள், அதனால் தான் பெற்ற படிப்பினைகளை அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நாம கடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இதை எப்படி கடத்துறது அப்படிங்கிற ஒரு இது இல்லையா? அந்த கதைகளை நம்ம கடத்தணும். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் அடுத்த தலைமுறை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை கடத்துவது என்பது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆரம்பத்துல எழுத முடியாது, எழுத்துகள் இல்லை, அப்போ எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்ப என்ன சொல்லணும், அடுத்த தலைமுறைகளுக்கு இது செவி வழியாக போய் வாய் வழியாக தொடர்ந்து கொண்டு போகணும் இல்லைங்களா?
அப்ப இதையே நாம ஒரு வசனமாக சொல்லி வசனமாக நாம மனனம் செய்து மனப்பாடம் செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப இதை இலகுவாக கொண்டு போகணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வழிமுறை, அதுக்கு ஒரு நடைமுறை, அதுக்கு ஒரு உள்ளடக்கம் கொண்ட ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது அங்க பாடல்கள் உருவாகிறது. இதையே பாடலாக நாம சொன்னோம்னு சொன்னா அது இலகுவாக நம்மால என்ன பண்ண முடியும், மனனம் செய்து அடுத்த இதுகளுக்கு கொண்டு போகலாம் இல்லைங்களா. அப்போ இந்த பாடல்கள் இன்னும் கொஞ்சம் சில கட்டமைப்புகள் ஒழுங்கமைப்புகளோட சேர்ந்து கவிதைகளாக பரிணமிக்கிறது. அப்போ அது அவசியமாக இருந்தது, அது காலத்தின் கட்டாயம். எழுத்து வடிவங்கள் வந்த பிறகு கூட எல்லோராலும் எழுத்தாணிகளை கொண்டோ அல்லது ஓலைச்சுவடிகளை கொண்டோ எழுதுவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான கதைகள் எப்படி போணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செவி வழியாக சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு திரும்ப திரும்ப வாய் வழியாக சொல்லுவதற்கு கவிதையும் பாடல்களும் காரணமாக இருந்துச்சு. இப்ப காலப்போக்கில் என்ன நடக்கிறது அப்படின்னா கல்வி பரவுகிறது, எல்லாரும் கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது, எழுதும் வசதிகள் அதிகரிக்கின்றன, அச்சு தொழில் வருகிறது. அதன் பிறகு என்ன வருகிறது, இந்த தொடர்ந்து நீங்க கவிதையிலே சொல்லும் பொழுது நீங்க ஒரு சுருக்கமாக குறிப்பிட்ட ஒரு இதுல தான் சொல்லணும். இதையே பெரிதாக விலாவாரியாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போ நமக்கு உரைநடை தேவைப்படுகிறது. நீ செவி வழியாக இது கொண்டு செல்லப்பட தேவையில்லை, எழுத்து மூலமாக நூல்கள் மூலமாக கொண்டு போகலாம், அச்சு மூலமாக கொண்டு போகலாம். அப்படிங்கிற பொழுது இந்த உரைநடைகள் வகைகள், எழுத்துகள், கதைகள், மற்றது சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் அப்படிங்கிற இந்த உரைநடை போக்கு ஆரம்பிச்சுட்டு வருது. சரிங்களா. அடுத்து இப்போ இந்த தமிழ் கவிதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ் கவிதைகள் எப்படி ஆரம்பத்துல இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு யாப்பிலக்கணத்துக்கு உட்பட்டு மரபுல ஒரு குறிப்பிட்ட மரபுல அந்த மரபு கவிதைகளாக அது இருக்கணும்ங்கிறது இருந்துச்சு. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா அதை இயற்றுவதற்கும் அல்லது அதை பின்பற்றுவதற்கும் நீங்க ஓரளவு நன்கு கல்வி கற்றவர்களாகவும் அதை பாண்டித்யம் மிக்கவர்களாகவும் எழுதுவதற்கான பாண்டித்யம் இருக்கணும், அதை வாசித்து புரிந்து கொள்வதற்கான பாண்டித்யமும் நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ மக்கள் பெருகி கொண்டு போகிறார்கள், நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லோரும் கற்றவர்கள் அல்ல, எல்லோரும் பாண்டித்யம் பெற்றவர்கள் அல்ல. இப்போது என்ன, எல்லோருக்கும் அது கவிதை தேவையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மரபு கவிதைகள் அரண்மனையிலே அரியாசனம் விட்டு அமர்ந்திருக்கிறது. இப்போ இதுக்கு மாற்றாக ஒரு புதிய வடிவம் பிறக்கிறது, அதுதான் புது கவிதைகள் அப்படிங்கிற ஒரு வடிவம். அப்போ புது கவிதை என்ன செய்யுது என்றால் அரண்மனையிலே அமர்ந்திருந்த அந்த கவிதையை சாதாரண மக்களின் வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கிறது. இப்போ அதுல உங்களுக்கு ஒரு அமைப்பு தேவையில்லை, உணர்ச்சிகள் மட்டும் இருந்தால் போதும், அதை எப்படி வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முறை விடுகிறது. அப்போ புது கவிதை இங்கே பூக்கத் தொடங்குகிறது. தமிழை பொறுத்தவரையிலே மகாகவி பாரதியார், அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் அவர்களின் அந்த புதிய எழுத்து நடை, புதிய புரோஸ், புதுவிதமாக எழுதுவதை அந்த வடிவத்தால் ஈர்க்கப்பட்டு தமிழிலே இந்த புது கவிதை என்கின்ற முறையை அறிமுகப்படுத்துகிறார். அது கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார், சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை. இந்த புது கவிதை எப்படிப்பட்டது என்றால் சுவை புதிதாக இருக்கிறது, பொருள் புதிதாக இருக்கிறது, வளம் புதிதாக இருக்கிறது, சொற்கள் புதிதாக இருக்கின்றன. இது எல்லா இடத்துக்கும் பரவி எல்லாராலும் படைக்கவும் முடிகிறது, எல்லாராலும் கற்று புரிந்து கொள்ளவும் முடியக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. இந்த புது கவிதையோட மிகப்பெரிய பலமே அதனுடைய எளிமைதான். அதனால எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதும் அதை பின்பற்றக்கூடியதாக இருப்பது தான் அதனுடைய பெரிய பலம். ஏன்னா எளிய வதங்கள், எளிய சந்தம், தெளிவுறவே அறிந்திருதல், தெளிவு தர மொழிந்திருதல் என்று யாப்பு முறையிலே புதிய கவிதையை பத்தி பாரதி சொல்றாரு. அப்போ பாரதியில தொடங்கிய இந்த புது கவிதை பாரம்பரியம் பாரதிதாசன், அப்புறம் நா. பிச்சமூர்த்தி, அப்புறம் கண்ணதாசன் அவர்கள், வைரமுத்து, இப்படியே தொடர்ந்து இன்று பல்லாயிரக்கணக்கான கவிஞர்கள் இருந்து கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அடியேன் உட்பட. சோ இந்த புது கவிதை மரபு கவிதைக்கு எதிரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி விவாதம் எப்பயுமே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக இல்லை. புது கவிதை என்பது மரபு கவிதையின் வாரிசு.
புது கவிதை என்பது மரபு கவிதை ஒரு மரம் என்றால் அதிலே துளிர்த்த ஒரு கிளைதான் புது கவிதையை தவிர அது மரபு கவிதைக்கு எதிராக அமையாது. மரபு கவிதை என்பது இரண்டு கரைகளுக்கு உட்பட்டு செல்லக்கூடிய ஒரு அழகான நதி. அந்த கரையை மீறி கடந்து செல்லக்கூடியதுதான் இந்த புது கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ என்ன பொறுத்தவரையில நான் கவிதைகளை ரெண்டு விதமாக நான் பிரிக்கிறேன். ஒன்று, வடிவத்தினால் வியப்பை ஏற்படுத்துவது. அதாவது அந்த கவிதை படைக்கப்பட்ட முறை, அதில் கையாளப்பட்டிருக்கிற சொற்கள், மொழி வளம், அது அது எப்படி எடுத்தாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கவிதையை வாசித்த உடனே மிகப்பெரிய வியப்பை தருவது. ஆஹா, நீங்க கம்பராமாயணத்தை நம்ம வாசித்தோன்ற எப்படி எப்படி எழுத முடிகிறது இப்படி அப்படிங்கிற பெரு வியப்பு நமக்கு வருகிறது இல்லையா? அது ஒரு வியப்பை தருகின்ற ஒரு வகையான கவிதை. அடுத்து, வாசித்து முடித்ததும் நம்ம ஏதாவது செய்கின்ற கவிதை, ஏதாவது நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கவிதை, ஏதாவது நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கவிதை. சோ என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டாவது வகை கவிதையை நான் விரும்புவதற்கு காரணம், அந்த கவிதை படைப்பிலே ஏதோ ஒரு பலன் நடக்கிறது. இந்த முதலாக சொல்லப்பட்ட அந்த கவிதை, அதை நாம வாசிக்கிறோம், வியக்கிறோம், சிலாகிக்கிறோம். ஆனால் அதனுடைய பாதிப்பு நெடுநாள் நம்மில் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் எந்த கவிதை நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த கவிதையை சிலவேளை அந்த சொற்களை கூட நம்ம மறந்து போய்விடலாம். பொதுவாகவே அந்த ஒரு இசை நயத்தோட இருப்பதனால மரபு கவிதைகளை நம்ம ஞாபகத்துல வச்சிருப்போம், நல்ல நிறைய நாட்கள் இருக்கும், சரிங்களா? ஆனால் புது கவிதைகள் அந்த அந்த இசை நயம், ஓசை நயம் குறைவாக இருப்பதனால், அங்கே உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுப்பதனால் உணர்வுகள் நிலைத்திருக்கும். பல வேளைகளை நம்ம சொற்களை கூட மறந்து போயிடுவோம். ஆனா அது ஏற்படுத்தி விட்டு சென்ற தாக்கம் நமக்குள்ளே இருக்கும். அதை பற்றிய ஏதாவது ஒரு மனிதரை சந்திக்கும் போது, ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது அது திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டே இருக்கும். அப்போ இந்த கவிதையை எதையாவது மனுஷனுக்கு செய்யணும் அப்படின்னா அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு வியப்பு அல்லது அதிர்ச்சி, மகிழ்ச்சி, துயரம், கழிவிறக்கம், ஏதாவது ஒரு உணர்ச்சியை எழுப்பக்கூடியதாக அந்த கவிதை இருக்கும். இது மரபு கவிதை, புது கவிதை ரெண்டுக்குமே பொருத்தமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அண்மையில ஒரு முகநூல் பதிவு ஒன்று இதை பற்றி எழுதியிருந்தேன். எப்படி இது நமக்குள்ள இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சுவாசிப்பு விட்டு செல்லும் மனத்தின் தன்மை போல, ஒரு உணவு அல்லது பானம் நாவில் விட்டு செல்லும் சுவையின் மிச்சம் போல, ஒரு வாசிப்பு விட்டு செல்லும் உணர்வில், அந்த உணர்வின் நீட்சியில் தங்கி இருக்கிறது ஒரு படைப்பின் வெற்றி. அது மகிழ்ச்சி, துக்கம், சிரிப்பு, அழுகை எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இது போன்ற எண்ணற்ற படைப்புகள் தமிழ் இலக்கியத்தில் உள்ளன. சங்ககாலம் தொடங்கி தற்கால இலக்கிய படைப்புகள் வரை தமிழை தடமுயர்த்தி இருந்தாலும் தமிழை செழுமைப்படுத்தியதில் பக்தி இலக்கியத்தின் பங்கு அளப்பரியது. அவை பக்தியோடு சேர்த்து தமிழையும் வளர்த்தன. எடுத்துக்காட்டுக்காக இதோ ஒன்று அப்படின்னு நான் ஒரு இதை பத்தி எழுதியிருந்தேன். அதோடைய பின்னணியை நான் சொல்றேன். ஒரு அடியார் தன்னை ஆட்கொண்ட இறைவனின் திருவடிகளின் அருகாமையை இப்படி விவரிக்கிறார். இறைவன் திருவடிகளின் அருகாமையை இப்படி விவரிக்கிறார். எப்படின்னு சொன்னா, அந்த இணைந்த அடிகள் எப்படிப்பட்டது என்றால், ஒருவருக்கு ஆறுதல் தருகின்ற, அரவணைக்கின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற, அடைக்கலம் தருகின்ற ஒரு பசு மரத்தின் நிழலை போன்றது. அந்த நிழலின் அருகாமை எவ்வளவு இன்பமானது என்றால், குறையற்ற, பழுதற்ற வீணையிலிருந்து எழுகின்ற இன்னிசையை போன்றது என்று சொல்றாங்க. மாலையில் மேல் எழுகின்ற நிலவின் அழகு போன்றது. இதமாக நம்மை உரசி செல்கின்ற தென்றலை போன்றது. மரங்கள் தளிர்விடுகின்ற இளவேணி காலம் போன்றது. வண்டுகள், இந்த இடம் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். வண்டுகள் ஒன்று கூடி தேனருந்தி ரீங்கரிக்கும் மலர்களை கொண்ட பொய்கையின் குளிர்ச்சி போன்றது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதனை வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு காட்சி உருவாகிறத நாம பார்க்கலாம். காட்சி உருவாகிறது மட்டும் இல்ல, நம் ஐம்புலன்களின் உணர்வுகளுக்கும் அதை தொட்டுட்டு போகுது.
இல்லைங்களா? எப்படி ஒளி, ஒளி, சுவை, மனம், தொடு உணர்ச்சி என உணர்வுகளும் இதுல கிடைச்சிருக்கு. இது ஒரு திரைப்படம் போல விரிகிறது இந்த பாடல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிலை. இப்ப சைவ சமயத்தை சாராதவர்கள் கூட, தமிழை நேசிக்கின்ற பிற மதத்தவர்கள் கூட இது போன்ற பக்தி இலக்கியத்தில் மிளிரும் தமிழன் அழகை நிச்சயமாக ஆராதிப்பார்கள். அப்போ இது ஒரு படைப்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனை ஏதாவது ஒரு விதத்திலே தொட்டுவிட்டு செல்ல வேண்டும். இது ஒரு மரபு கவிதை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, இதே புது கவிதையில கூட இல்லைன்னு சொல்லாம இல்லை. நிறைய புது கவிதைகள்ல சில 2 வரிகளிலே வரக்கூடிய கவிதைகள்ல கூட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, மிகப்பெரிய ஒரு மன எழுச்சியை, மன உணர்வை தூண்டிவிட்டு போற நிறைய கவிதைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு கவிதையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முத்துக்குமார கவிதைகளின் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப சாதாரணமா தொடங்கும். சாதாரணமாக தொடங்கி மெதுவாக வேகம் எடுத்து திடீர்னு போய் உச்சத்தை தொட்டு ஒரு வியப்பை நமக்குள்ள விட்டுட்டு போயிடும். அது என்ன சொல்ல வருதுன்றே தெரியாது. இந்த தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை, இந்த கவிதைக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கிறது. என்னென்றால், இந்த கவிதையை வாசித்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு சின்ன இலக்கிய கூட்டத்திலே முத்துக்குமார் இருக்காரு, அவரை மேடைக்கு அழைத்து இந்த கவிதையை பாராட்டி மெச்சி அவருக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் முத்துக்குமார் அவர்கள் வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கின ஒரு கவிஞராகினார். அப்போ முத்துக்குமார் என்ற இந்த தூர் என்ற இந்த கவிதையில இப்படி சொல்றாரு. இதுல காட்சிகளை நம்ம பார்க்கலாம். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உச்சையும் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்கச்சி, கோழி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர். இந்த ஒரு வரியிலேயே ஒரு கதை இருக்கிறீங்களா? ஒரு வேலைக்காரி இருந்தாங்க, இந்த வீட்டுல ரொம்ப நாளா இருந்தாங்க, நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க, ரொம்ப நல்ல வேலைக்காரி. திடீர்னு வீட்டுல ஒரு நாள் டம்ளர் காணாம போயிடுச்சு. நாங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடினோம், காணா. எப்படி, யார் இதை எடுத்துட்டு போயிருக்கா? நம்ம வீட்டுல உள்ளவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, நம்மளையும் மீறி இங்க இருக்கிறது இந்த வேலைக்காரி மட்டும்தான். இந்த வேலைக்காரி இதை எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. திடீர்னு ஒரு நாள் இது கிணற்றுல இருந்து கிடைக்குது. அப்போ இந்த வேலைக்காரி மேல நம்ம அபாண்டமா பழி என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு வரியிலையும் ஒரு கதை இருக்கிறது இல்லைங்களா? அப்போ வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றில் கிளறி எடுப்போம் நிறையவே, சேரிடா சேரிடா என அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இது கிளைமேக்ஸ். இப்ப வருது கிளைமேக்ஸ். இதெல்லாம் சாதாரண இது. இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. இதை வாசித்து முடிச்சோன்னா நமக்கு என்ன நடக்குது? மை காட், இவர் எங்க கொண்டு போய் எங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு, என்ன சொல்ல வந்தாரு? சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வந்து இதுதான் இந்த கவிதையோட தன்மை. இந்த கவிதை கொடுக்கிற ஆச்சரியம், வியப்பு எல்லாமே. எல்லா கதைகளுக்கும் பின்னாலும் கவிதை இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் கதைகள் பின்னால் கவிதைகள், ஆனால் கதைகள் பல கவிதைகளின் உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்கலாம். சொன்னா கதைகளை வாசிக்கிறோம், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய மன எழுச்சி, வேதனை அல்லது வியப்பு, சந்தோஷம், இது எது வேண்டானாலும் இன்னொரு கவிதை ஒன்று உருவாகுவதற்கு காரணமாக இருக்கலாம். பொதுவாகவே ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருந்தால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் எல்லா கவிதைகளுக்கும் பின்னாலும் கதைகள் இருக்கும். எல்லா கவிதைகளுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு வரலாறு, ஒரு காரணம், ஒரு கவிதை இருக்கும். இப்போது எனது சில கவிதைகளுக்கு பின்னால் உள்ள கதைகளை பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். சரி,
எங்க இருந்து தொடங்கலாங்க? என்ன உணர்வுல இருந்து தொடங்கலாம்? மனிதனின் அடிப்படை உணர்வு, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உணர்வு. என்ன உணர்வு? மகிழ்ச்சி. காதல். சரி, காதல்ல இருந்து தொடங்கலாம். இந்த காதல் கவிதைகளுக்கு பின்னால கதைகள் இருக்கணுங்கிற வேண்டிய அவசியம் இல்லை. காதல்னாலே அது ஒரு கதை தான். காதல் என்றாலே ஒரு கவிதை. ஏனென்றால் காதலினால் மானுடற்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்ப முதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வி உலகத்தீரேன்னு ஒருத்தர் ஒரு மீசக்காரர் சொல்லிட்டு போயிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்ம காதலிலே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கவிதையின் தலைப்பு இடம்பெயர்வு. ஒரு மலர்வனத்தின் மொத்த சுகந்தத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது நீ விட்டு சென்ற மல்லிகையின் ஒற்றை இதழ். ஒரு மலர்வனத்தின் மொத்த சுகந்தத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது நீ விட்டு சென்ற மல்லிகையின் ஒற்றை இதழ். பரந்த பின்னும் விரல்களில் ஒட்டியிருக்கும் பட்டாம்பூச்சியின் நிற துகள்கள் போல் உரசி சென்ற உன் தாவணியின் வண்ணங்கள் என் மேனி எங்கும். உன் ஓர விழி பாய்ச்சிய வெளிச்சத்தின் பிரவாகத்தில் புலர்ந்தே கிடக்கின்றன என் பொழுதுகள். ஓயாது ரீங்கரிக்கும் உன் கொலுசொலியின் நாதத்தில் கிறங்கி கிடக்கின்றன என் செவிகள். நான் வறண்ட பின்னும் நீர் அருந்த மறுத்து நீ தந்த தேநீர் சுவையில் திளைத்திருக்கிறது என்ன. எனதான சித்திரங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு உன்னுருவம் மட்டுமே வியாபித்திருக்கிறது மனவெளி எங்கும். எனதென்று சொல்ல என் உயிரை மட்டுமே மிச்சம் விட்டாய். அரை நிமிட அருகாமையில் உன்னை விட்டுவிட்டு என்னை எடுத்து செல்லும் மாய வித்தையை எங்கு கற்றாய்? இது காதல். காதலில் வந்தா தோல்வின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? சோ காதலில் தோல்வியிட்டு இப்ப ஆண்களையே வெறுக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறான்னு வைங்க. காதல்ல தோல்வி விட்டாங்க, ஆண் குலத்தையே வெறுக்கிறது ஒரு பெண். இப்போ அந்த பெண்ணுகிட்ட ஒருவன் தன் காதலி சொல்ல முயற்சிக்கிறான். ஆனா அந்த பெண் தான் ஏற்கனவே கண்ட தோல்வியினால் ஆண்கள் அத்தனை பேரையும் வெறுப்பதனால அந்த காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அப்போ அந்த பெண்ணிடம் இவன் காதல்னா என்ன அப்படின்னு சொல்றான். காதல் எனப்படுவது யாதெனில், பாலையில் புனல் தேடும் அறிவெளியாய், பாலையில் புனல் தேடும் அறிவெளியாய் உன் மனவெளியில் ஈரம் தேடி திரிகிறேன். முட்டாளாய் இருப்பது புத்திசாலித்தனம் என்று உன்னை பின்தொடரும் பொழுதுகளில் சமாதானம் கொள்கிறேன். நான் முட்டாளதான் இருக்கிறேன், ஆனா உன்னை பின்தொடர்றதுனால அது ஒரு புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். முட்டாளா இருப்பது புத்திசாலித்தனம் என்று உன்னை பின்தொடரும் பொழுதுகளில் சமாதானம் கொள்கிறேன். வறள் நிலங்களில் ஆழ்துளை கிணறு தோண்டுபவனின் நம்பிக்கை என என்னுள் ஊற்றிருக்கும் காதல் சுனை உன்னை ஈரப்படுத்த எடுக்கும் பிரயத்தனங்கள் யாவும் பாறையில் பெய்த பெருமழையாய் பயனின்று போகின்றன. தன் காயங்களை பாதுகாக்கும் யாசகன் என என்றோ ஒரு காதல் விபத்தில் பட்ட காயங்களை அடைகாத்து கழிவிறக்கத்தில் களி கொள்கிறாய். இது செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன். நீங்களே உங்க கழிவிறக்கத்தில் நீங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி நீ எழுப்பி இருக்கும் தீச்சுவர் கொண்டு அன்பு சுமந்து வரும் ஆண் விற்றுகளை பழித்திருக்கிறாய். அறிந்திடு பெண்ணே, இலையுதிர் காலத்தில் நிர்வாணமான மரம்தான் வசந்த காலத்தில் புத்திலை போர்த்துக் கொள்கிறது. இருளில் ஒளிந்திருக்கிறது விடியல். இயற்கையை மறுதளிக்கும் உன் பிரயத்தனங்கள் அத்தனையும் பொய்த்து காதல் எனப்படுவது உதிரும் மலர் அல்ல, முறிந்த பின்னும் துளிர்க்கும் கிளையென நீ அறியும் ஒரு நாளில் எனது காதலும் எனது காத்திருப்பும் அர்த்தம் பெறும் அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட அவர் சொல்றாரு. இப்போ காதல்னா தோல்வி நிச்சயமாக இருக்குது இல்லையா? தோல்வி பெற்ற ஒரு காதலன் தேவதாசாக மாறலாம், தாடி வளர்க்கலாம். ஆனால் இவன் கொஞ்சம் நேர்மறையான, பொதுவாகவே நான் நேர்மறை கவிதைகளை எழுதுவதற்கோ நேர்மறையான விஷயங்களை பேசுவதற்கே விரும்புறதுனால இவன் ஒரு நேர்மறையான காதல். அவன் புது விதி அப்படின்னு ஒரு கவிதை சொல்றான். எந்த மரத்தடியிலும் கண்மூடி தியானிக்கவில்லை,
ஆயினும் திடீர் தெல்லறிவு. ஒரு முள்ளின் கீறலால் எல்லா ரோஜாக்களையும் வெறுப்பதா? காதல் தோல்வி அடைஞ்சிடுச்சு, ஒரு முள்ளு கீறினதுக்காக எல்லா ரோஜாக்களையும் நம்மால வெறுக்க முடியுமா? ஒரு முள்ளின் கீறலால் எல்லா ரோஜாக்களையும் வெறுப்பதா? நனவாகாத ஒரு கனவுக்காக கனவுகளை துறப்பதா? கனவுகளை துறந்துட முடியுமா? நம்ம எத்தனையோ கனவு காண்கிறோம், எல்லா கனவுகளும் நனவாவதில்லை. ஆனால் நனவாகாத ஒரு கனவுக்காக எல்லா கனவுகளையும் துறப்பதா? கசந்த ஒரு கனிக்காக தருவை வேறறுப்பதா? போதும் இந்த வேதனை. என்னை அழுத்தும் உன் நினைவு கற்களால் நான் கட்டப்போவது காதலின் கல்லறை அல்ல, யாவருக்குமான நிழல் குடை. நீ முட்டி சென்ற பிரிவுத்தீயில் என்னை எரித்து உயிர்த்தெழுகிறேன், ஒரு பீனிக்ஸ் பறவையாய் உலகத்தை காதலிக்க உன்னையும் சேர்ந்து. இப்படி நாம் என்னுடைய கவிதைகள் எப்படி உருவாகின்றன என்பது, என்னால் ஒரு தேநீர் கோப்பையை நிரப்பிக்கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு பேனாவை எடுத்துக்கொண்டு அல்லது தத்தரிச்சியோ மொபைலையோ அல்லது லேப்டாப்பையோ வச்சுக்கொண்டு நான் கவிதை எழுதப் போகிறேன் என்று அமர்ந்து என்னால் கவிதை எழுத முடிவதில்லை. ஏதாவது நம்மை பார்க்கின்ற மனிதர்கள் அல்லது நாம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை அல்லது நாம் கேட்கின்ற ஒரு விடயம், வாசிக்கின்ற ஒரு விடயம் நம்மில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது நமக்குள் ஒரு சிந்தனை வருகிறது, ஒரு தெளிவு வருகிறது. அதை மற்றவர்களிடம் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு தோன்றுகிறது. அது கவிதைகளாகவும் சின்ன சின்ன நாம் எழுதக்கூடிய வசனங்களாகவும் வெளிவருகின்றன. அப்ப நாம் பாதிக்கின்ற அந்த பாதிப்பை நம்மால் வாசகர்களுக்கு கடத்த முடியுமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் மழை பொழிவது யாரையும் எதிர்பார்த்து அல்ல, அது தன்பாட்டிலே பொழிந்து கொண்டே போகிறது என்பது போல நமக்கு தோன்றியதை நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். யாரால் பயன்பெற முடியும் அந்த பயன்பெறலாம். சோ அந்த பாதிப்பின், அதாவது நமது பாதிப்பின் ஒரு பாதியவையாவது நாம் நம்முடைய வாசகனுக்கு ஏற்படுத்த முடிந்தால் அதுவே ஒரு பெருவெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போ நான் ஒரு 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 மரக்கடைக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா ஒரு தச்சன் ஒரு கதவை செய்து கொண்டிருந்தார். இப்ப நான் அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, இந்த கதவு இந்த தச்சன் செய்கிற இந்த வாசல் கதவு ஏதோ ஒரு வீட்டின் வாசலிலே போய் அமரப் போகிறது, அதை நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாசல் வழியாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வருகிறது. எவ்வளவு விஷயங்கள் அந்த வாசல்ல நடக்கலாம் இல்லையா? அப்போ வாசல் வழி. 3 நாட்களுக்கு முந்தைய இரவில் இப்பெரும் பிரபஞ்சத்தில் பிரவேசித்த பெண் சிசுவின் முதல் வருகை, உதிர்ந்த ஒரு உயிரின் இறுதி பயணத்தின் தொடக்கம், மனமுடித்த ஜோடி ஒன்றின் மறுவீட்டு அழைப்பு, முன்ஞாப பொழுதொன்றில் பூனை என வெளியேறும் இளம் பெண்ணின் படிதாண்டல், வன்ம வார்த்தைகள் வீசி விரைந்து கடக்கும் உறவொன்றின் பிரிவு, அரைந்து சாத்தப்பட்ட அவமானம், ஊரடங்கிய ஓரிரவில் உள்நிலையும் கல்வனின் அத்துமீறல். இப்படியும் இன்ன பிறவுமாக எத்தனையோ சம்பாவிக்கலாம். வியர்வை பெருகும் கரங்கள் கொண்டு தச்சன் உருவாக்கும் இந்த வாசற்கதவு வழி அப்படின்னு சிந்திச்சோம். அடுத்து 2018 பெண்களை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய ஒரு வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு விஷயம் நடந்து 18-19 மீ டூ என்கின்ற இயக்கம் ஆண்களின் அதிகாரத்தினாலே, அதாவது அவங்களுடைய ஆணவத்தினாலே, அதிகாரத்தினாலே அவர்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு இத்தனை வருடங்களாக தாங்கள் உள்ளுக்குள் பூட்டி வைத்திருந்த துயரங்களை, சோகங்களை, கோபத்தை முழு உலகமும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது 2000 மீ டூ என்கின்ற ஒரு இயக்கம். அப்போ அதை பத்தி நாம் அந்த காலத்தில் நிறைய வாசிச்சோம். அமெரிக்காவில் என்ன நடந்து, இந்தியாவில் என்ன நடந்துச்சு, எப்படி ஒரு பாடகி ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞரால என்னப்படுத்தப்பட்டாங்க, இப்படி வந்து நிறைய விஷயங்களை நாம வாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே ஏற்படுத்துகின்ற தாக்கம் தான் இந்த மீ டூ. என் கொடுங்கனவின் கதாநாயகன் நீ, என் கொடுங்கனவின் கதாநாயகன் நீ திருடி சென்ற என் உறக்கத்தை இன்று கைப்பற்றினேன். என்று கைப்பற்றினேன் என்றால் என்று அவளால் தன் உள்ள கிடக்கை வெளிப்படுத்த முடிந்தோ அத்தனையும் வெளி சொன்ன பிறகுதான் அவளால் முழுமையாக உறங்க முடிந்தது. அதனால் நீ திருடி சென்ற என் உறக்கத்தை இன்று கைப்பற்றினேன். ஒரு யுகாந்தர நீளிரவின் விடியலில் இதோ சுமையிறக்கிய சுகத்தில் புலர்ந்தும் துயில்கிறேன்.
உழந்த பிறகும் நான் துயில்கிறேன். உன் மகளையொத்த என்னை உன் அதிகார விரைப்பால் ஊமையாக்கினாய். இன்றென் குரலை கண்டெடுத்து உரத்து சொல்கிறேன், நானும் மீ டூ. என் குரலின் எதிரொலியில் என்னையொத்த இன்னொருத்தி மௌனம் கலைகிறாள். அவளின் எதிரொலியாய் இன்னொருத்தி என எங்கள் குரல் ஆயுதம் ஏந்தி சமரிடுகிறோம். கிழிந்து தொங்கும் உன் பிம்ம ஆடை வழி உன் நிர்வாணம் அரங்கேறுகிறது. இரையாக்கியவன் இரையாகும், வேட்டையாளன் வேட்டையாடப்படும் வேலை இது. நான் ஆரம்ப காலத்துல எழுதின ஒரு கவிதை, கிட்டத்தட்ட ஒரு 22-23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஊர்ல இருந்து கண்டிக்காங்கால ஒரு ஊர்ல இருந்து நான் கொழும்புக்கு வந்து செல்லும் திசை தெரியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இளைஞனாக என்ன செய்வது, எங்கு போவது, யாரிடம் கேட்பது, எல்லோருடையும் பேசுவதற்கு பயம், அச்சம், எல்லோருடையும் பேசி பழக்கம் இல்லை. ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பின்னணியில வாழ்ந்த பொழுது நிறைய தயக்கங்கள் நமக்கு இருக்குது, வெளிவர முடியாமல் இருக்கின்றது. ஆனால் ஒரு கவிஞனுக்கு அல்லது ஒரு கலைஞனுக்குள்ள இருக்க அவன் 2 மனிதனாக இருப்பான். ஒண்ணு அந்த துயரை படுபவன், இன்னொருவன் அந்த துயரத்தை பார்த்து கொண்டிருப்பவன். அந்த துயரத்தை பார்த்து கொண்டிருப்பவன் அந்த துயரப்படுவனுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறான். அது அவனை போன்ற துயரப்படுவர்களுக்கு அல்லது கலங்கி நிற்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இது வந்து 1985 எழுதின கவிதை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ரொம்ப காத்திருப்புகள். ஏழ்மை அமாவாசை நிரந்தரத்தில் இன்ப அள்ளி மலரா வாழ்க்கை தீவின் வாசிக்கவன். சோகங்களையே சுமந்து சுமந்து இதய தோள்களை இரும்பாக்கி கொண்டவன். கனவுகளிலேயே வாழ்வதால் நனவுகளை நிராகரித்து நாட்களை தவறவிட்டவன். இளமன குரங்கு ஆசை கிளைதாவும் நிஜக்கனி என்னவோ நீள் தூரத்தில் தெரியும். மாயை என்று மறுதளிக்க மகான் இல்லை இவன். எட்டா பழம் என்று எட்டி போகவும் தயாரில்லை. உண்மைகளை தரிசிக்க கூட உள்ள சோம்பலில் தைரிய தேவதைக்காய் தவம் இருப்பவன். தடங்கள் அலைகளுக்கு தயங்கி தயங்கி கரைமேல் காத்திருப்பதால் காலம் காத்திருப்பதில்லை. நண்பனே, நீந்த தெரியாத நீரை வெறித்திருப்பதை விட துணிந்து தாவி தோற்று போவது மேல். நீச்சலை 2 வகையாக கற்றுக்கொள்ளலாம். முறையாக யாராவது கூட்டி கொண்டு போய் சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொள்ளலாம், அல்லது தள்ளிவிடப்பட்டு வேறு வழி இல்லாமல் கற்றுக்கொள்வோம். நிறைய பேரு வாழ்க்கை என்கின்ற இந்த கடலிலே, வாழ்க்கை என்ற குளத்திலே இப்படிதான் நம்ம நீச்சலை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். நாம என்ன செய்யறதுன்னு தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். யாரோ வந்து ஒருத்தர் நமக்கு உதவி பண்றாரு. நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். முன்பின் தெரியாத எதிர்பாராம ஒருத்தர் வந்து நம்மளோட உதவி செய்யறாரு. இப்படி நல்ல மனிதர்கள் நல்ல உதவிகள் எல்லாம் செய்யும் போது நமக்கு என்ன நடக்குங்க? எதிர்பாராத ஒருத்தர் வந்து உதவி செய்யும் போது நமக்கு என்ன வருங்க? கண்கள் கலங்கும் இல்லைங்களா? அப்போ அதை ஒரு கவிதையாக நான் சொல்ல முயன்றிருக்கிறேன். அது வந்து ஆனந்த அழுகை. நல்ல மனிதரை காணும் போதெல்லாம் அழுது விடுகிறேன் நான். பாலைவனத்தில் சோலை கண்ட பயணியின் பரவசம் எனக்குள். பாலைவனத்தில் சோலை கண்ட பயணியின் பரவசம் எனக்குள். நாடி நரம்புகள் துவண்டு உள்ளுக்குள் ஏதோ உடைந்து மூச்சும் பேச்சும் மறந்து விழிக்குடம் நிறையேறும். சில நேரம் கரை மீறும். பேருந்தில் புகையூர்தியில் கற்பிணிக்கும் இறங்கா கயவர் மத்தியில் சட்டின இடந்தரும் சக பிரயாணியின் கருணையில் கரையும் என் மனம். வீதி கடக்க பரிதவிக்கும் விழி இழந்தவனுக்கு பார்வை பிச்சையிடும் வழிப்போக்கனின் வாத்சல்யத்தில் துளிர்க்கும் என் விழிகள். அந்நியப்பட்ட புது இடத்தில் அகதி போல் தவிக்கையில் முன் வந்துதவும் முகம் தெரியா அந்நியனின் அன்பில் விம்மும் என் நெஞ்சம். இப்படி இங்கும் அங்குமாய் ஒருவர் இருவராய் நல்ல மனிதரை காணும் போதெல்லாம் அழுது விடுகிறேன் நான். அடுத்தது
இன்னொரு விஷயம் நான் கிட்டத்துல கூட எழுதினேன். நாம மனிதர்கள் ஒருவரை பார்த்து நாம, எனக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம், நான் ஏற்கனவே இதை பத்தி பேசி எழுதி இருக்கிறேன். சாதாரணமாக நான் இந்த காலை நடைபயிற்சியில ஐயாவை அம்மாவை நான் பார்ப்பேன். நான் அப்போ நான் மக்களை பார்க்கும்போது ஒருத்தர் 2 நாள் பார்ப்போம், அவங்கள பார்த்தா நம்ம ஒரு புன்னகை செய்ய முயற்சி செய்வோம். அப்போ அவங்க யோசிப்பாங்க, யார் இவரு, ஏன் இவரு நம்மளை பார்த்து புன்னகிக்கிறாரு, இவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா, ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் புன்னகிப்பது, மனிதர்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும் இல்லை, நம்ம புன்னகைக்கலாம், ஒருத்தர் பார்த்து அந்த புன்னகையை திருப்பி கொடுக்கலாம், நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிற பொழுது, இப்போ இது நடக்காத பொழுது நான் இது கிட்டத்தட்ட 2017 அண்மையிலும் இதே பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். புன்னகை செய், புன்னகை திரும்பி வருமா, ஆயினும் நீ என் புன்னகையை திருப்பி தர மறுக்கிறாய், காரணம் தேடுகிறாய், யார் இவன், எதற்கிந்த புன்னகை, என்ன இவன் எதிர்பார்ப்பு, உணர்ந்து கொள். உன் காரண தேடலில் உன்னத உறவொன்று உருவாகும் பொக்கிஷ நிமிஷங்கள் தொலைந்து போகலாம். புன்னகை மனிதருக்கு மட்டுமேயான வரம். அதனால் அன்பான அந்நியனே, பூட்டிய கதவுகளை திற, கொஞ்சம் அவை விரியட்டும், கண்களில் கொஞ்சம் சிநேகம் பரவட்டும், புன்னகை செய், எதற்காகவும் அல்ல, புன்னகைக்காக புன்னகை செய். இதே சிந்தனை இப்ப கிட்டத்தட்ட ஒரு 16 26 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த சிந்தனை வந்தது. அப்போ நான் இதை ஒரு வேறு விதமாக அணுகி பார்த்தேன். ஒரு ஆண் கடற்கரையில வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு பெண்ணை திறந்து பார்க்கிறாரு, அவர் புன்னகை பண்றாரு, அவங்க புன்னகைக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஆண் அந்த பெண்ணிடம் சொல்வதாக இந்த கவிதை. எப்படி சொல்வது? ஒவ்வொரு நாளும் காலை நடைப்பயிற்சியில் எதிரெதிரே சந்திக்கிறோம். நேற்று முன்தினம் புன்னகைத்தேன், வெற்று பார்வை வீசி விரைந்து சென்றாய். நேற்றும் புன்னகைத்தேன், உன் கண்களின் கனல் கடற்காற்றையும் கடந்து சுட்டது. இன்று நடப்பதை நிறுத்தி இடுப்பில் கை வைத்து உரத்து கேட்கிறாய், ஏன் என்னை பார்த்து தினமும் புன்னகிக்கிறாய் என்று. எப்படி சொல்வது? மனிதரை பார்த்து மட்டுமே புன்னகிக்க முடியும் என்று எப்படி சொல்வது? புன்னகைக்கு புன்னகையை தவிர வேறு பொருள் இருக்க தேவையில்லை என்று எப்படி சொல்வது? உன் விபரீத கற்பனைகளுக்கு நான் பொறுப்பல்ல என்று அந்த கவிதை. நீங்க ஒரு விபரீதமாக கற்பனை செய்து கொண்டீர்கள் என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லிக்கொண்டு, அப்போ நிறைய கவிதை இருக்கு, எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் அல்ல. நிறைவாக ஒரு கவிதையை நான் சொல்லிடுறேன். இது நான் நினைக்கிறேன் 2 கவிதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 கவிதைகள். ஒன்று நாம் எல்லாரும் முகம் கொடுக்கிற ஒரு விஷயம், ஒரு நண்பர் இருக்கிறாரு அல்லது ஒரு உறவினர் இருக்கிறாங்க, அவங்க இல்லாம போயிடுறாங்க. அப்போ என்னுடைய நண்பன், கனடாவில ஒரு நண்பன் என்னிடம் தொலைபேசியில பேசி சொல்றான், அவருடைய தொலைபேசி எண்ணை என் கைபேசியிலிருந்து நான் எப்படி அழிப்பது அப்படின்னு கேட்கிறேன். அது ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? ரொம்ப நெருங்கிய நண்பன், எப்படி அழைப்பது? அப்போ நான் இதில் எழுதுறேன், மறைந்த தன் நண்பனின் தொலைபேசி இலக்கத்தை தன் கைபேசியிலிருந்து அழிக்க முயலுகையில் படும் துயரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு நண்பனுக்காக எழுதிய கவிதை. சபிக்கப்பட்ட என் கைபேசி, நீ அழைத்த போதெல்லாம் உன் பெயரால் ஒளிர்ந்த என் கைபேசி இன்று ஓய்ந்து கிடக்கிறது. உன் குரலின் ஸ்பரிசத்தை இனி அது உணரப்போவதில்லை. அந்த குரலோட ஸ்பரிசத்தை அது அந்த கைபேசி இனி உணரப்போவதில்லை. உன் குரலால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் செவிகள் உன் மரணம் கேட்குமாறு சபிக்கப்பட்டது எப்போது? கண்ணீரால் காயமான என் கண்கள் செய்த பாவம் என்ன? எப்போதும் சொல்லிவிட்டு தானே செல்வாய், இப்போது மட்டும் என்ன? நண்பனே, என் கைபேசி சுமக்கும் உன் எண்ணை நீக்க முயலுகையில்
துடிக்கும் என் விரல்களை, பதறும் என் நெஞ்சை, நடுங்கும் என் உடலை, உயிருடன் நான் படும் மரண அவஸ்தையை உணரவேனும், ஒருமுறை திரும்பி வா என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு நண்பனை சந்தித்தேன். தன் வாழ்க்கை துணையை இழந்த நண்பன். இது ஒரு மிகப்பெரிய கொடுமை அல்லவா? நாம வளர்றோம், திருமணம் முடிக்கிறோம், கணவன் மனைவியராக பல்லாண்டு காலம் வாழ்கிறோம். அப்போ வயது முதிர்கிறது, மரணம் பற்றிய பயம் வருகிறது. இப்போ யோசிக்கிறோம், யாரு முதலில் போவது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. முதலில் யோசிப்போம், நான் முதல்ல போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல போயிட்டா அவளை அல்லது அவரை எப்படி பார்த்துக்கிறது, யார் பார்த்துக்குவா, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இரண்டு பேருமே போயிட்டா, அந்த நண்பன் சொன்னது, நானும் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவான். நானும் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த நண்பன் சொல்றான். ஆனால் அது சாத்தியமில்லை இல்லையா? அதற்கு கொஞ்ச நாளுக்கு முதல்ல தான் நான் வாசிச்சேன், மறைந்தவர்கள் வானத்தில் நட்சத்திரங்களாக மின்னுகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு யூத நம்பிக்கை. மற்ற மத நம்பிக்கையில இருக்குன்னு நினைக்கிறேன். யூத மத நம்பிக்கை, மறைந்தவர்கள் வானத்திலே நட்சத்திரங்களாக ஒளிர்கிறார்கள், மின்னுகிறார்கள், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. சோ அந்த நண்பனின் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கவிதை. எந்த நட்சத்திரம் நீ? அன்றும் இதே போன்ற ஒரு இரவு, நிலவை தொலைத்த வானம், நீளும் கடற்கரை, முகம் மறைக்கும் கும்மிருட்டு, ஆர்ப்பரிக்கும் கடல், நானும் நீயும் தனியே. அன்றொரு நாள் மணலின் ஈரம் மனதை நனைக்க மௌன நடை. நம் அந்தரங்க மதித்து நண்டுகள் கூட தம் பொந்துக்குள் முகம் புதைத்துக் கொண்டன. மணல் நடையில் சமன் இழந்து உரசி விலகும் நம் உடல்களிலிருந்து உருகி வழிந்த பேரன்பில் அந்த இரவு ஈரமானது. இணைந்த விரல்களினுடைய எண்ணற்ற கனவு பரிமாற்றம், வாய்மொழியற்ற சம்பாசனை, ஊடலும் பின் கூடலுமாய் உயிர்ப்போடு உழவும் நெருங்காதல் பயணம், பேரன்பின் மெய்யுருவாய் பெயர் சொல்ல வாரிசுகள், உயிர் நட்பும் உறவும் என நிறை மன வாழ்வு, பேர குழந்தைகளுடன் இதே கடற்கரையில் பெருங்கொண்டாட்டம். இது போதுமென இரு மனங்களும் சொல்லும் ஓர் இலையுதிர்கால நாளில் பழுத்த இலைகள் ரெண்டு மெதுவாய், மிக மெதுவாய் மரத்திலிருந்து விலகிச் செல்வது போல் விரல் கோர்த்து ஒன்றாய் விடைபெறும் நம் கடைசி கனவு மட்டும் கைகூடாமலே போனது. நிறைமன வாழ்வு, பேர குழந்தைகளுடன் இதே கடற்கரையில் பெருங்கொண்டாட்டம். இது போதுமென இரு மனங்களும் சொல்லும் ஓர் இலையுதிர்கால நாளில் பழுத்த இலைகள் ரெண்டு மெதுவாய், மிக மெதுவாய் மரத்திலிருந்து விலகி செல்வது போல் விரல் கோர்த்து ஒன்றாய் விடைபெறும் நம் கனவு, கடைசி கனவு மட்டும் கைகூடாமலே போனது. இதோ இன்னும் ஒரு இரவு, நிலவை தொலைத்த இரவு. நிலா முற்றத்தில் மல்லாந்து விழித்து கிடக்கிறேன். எண்ணற்ற நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் நீ? நன்றி. மிகவும் சிறப்பான, அனைவரையும் ஈர்த்து வைத்திருக்கின்ற ஒரு உரையை நிகழ்த்திய கவிஞர் சுப்பிரமணிய செல்வா அவர்களுக்கு முதல் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 40 நிமிடங்கள் தான் கேட்டிருந்தார். அந்த சரியாக அந்த 40 நிமிடத்துக்கே தனது உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு தொழிலதிபராக இருந்து கொண்டு இப்போது ஒரு சிறந்த ஒரு கவிஞராக இருப்பதும் ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது.